இங்கிலீஷ் லிட்ரேச்சராக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம் எதுக்காக, யாருக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க, நமக்கு அந்த எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம ஒரு வாட்டி ஒரு கோ த்ரூ பண்ணிக்கலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் என்ன அப்படின்ற ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறம் சிலபஸ் செக் பண்ணிட்டு வில் கோ டைரக்ட்லி இன்டு த கிளாஸ். ஓகே, எல்லாருக்கும் என்னோட இது பேஜ் தெரியுதுங்களா? என்னோட ஸ்கிரீன் இஸ் மை ஸ்கிரீன் விசிபிள்? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? கொஞ்சம் யாராச்சும் ரிப்ளை பண்றீங்க? ஸோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் இது வந்து நம்மளோட டிஎன்டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாமோட பர்பஸ் அண்ட் ரோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பிடி அசிஸ்டன்ட்டுக்கான ஒரு எக்ஸாம். அதாவது டு ஹேண்டில் கிளாஸஸ் 6 to 8. எங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே 6 to 8 வந்து அட்டென்ட் பண்றதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து 6 to 8 கிளாஸஸ் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம் தான் இது. பிஜிடிஆர்பி அப்படின்றது வந்து 9th to 12th எடுக்கிறதுக்கான எக்ஸாம். ஸோ இதை வந்து பிடி அசிஸ்டன்ட் இல்லை பிஆர்டிஇ அப்படின்னு வந்து இந்த எக்ஸாமுக்கு சொல்லுவாங்க. இதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக்கா நம்ம வந்து பிஏ இங்கிலீஷ் நீங்க முடிச்சிருக்கணும். உங்களோட மேஜர் பிளஸ் 2 year டிடிஎட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஎட் நீங்க பண்ணிருக்கலாம். அப்படியும் இல்ல இது ரெண்டுமே இல்லாம யூ கேன் ஆல்சோ இது 4 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் கூடவே வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் வித் யூஜி. இது 4ல ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து தாராளமா வந்துட்டு யூ கேன் அப்ளை. பட் அதை விட முக்கியமா என்னன்னா, ஒரு மெயினான அடிஷனல் ரெக்வயர்மெண்ட் வந்து டெட் பேப்பர் 2 வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ எல்லாரும் வந்து டெட்டை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டெட்டோட ஆன்சர் கீ செக் பண்றப்போ 82+ மார்க் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 53 years, ரிசர்வ் கேட்டகரிக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 58 years. எக்ஸாம்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா 3 பார்ட்டா வந்து எக்ஸாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நம்ம எல்லாருமே வந்து இப்போ பிஜிடிஆர்பி இன்கேஸ் நீங்க எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 30 questions கேட்பாங்க. மொத்தம் 50 மார்க். ஃபர்ஸ்ட் 20 question 2 மார்க்ஸும் கடைசி 10 questions வந்து 1 மார்க்கா இருக்கும். ஸோ 20 into 2 40, 10 into 1 10, 50 மார்க்ஸ்க்கு இருக்கும். பேசிக்கா இதுக்கான குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 40%. அதாவது 50க்கு 20 மார்க் இல்ல 21 மார்க் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நீங்க தமிழ்ல வந்து பாஸ். அப்படி நீங்க பார்ட் ஏல பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்க மெயின் பேப்பர் வந்து கன்சிடரே பண்ணுவாங்க. ஸோ நம்ம மெயின் பேப்பர்னு பார்க்கும்போது டோட்டல் கொஸ்டின்ஸ் 150, அவர் வந்து 3 hours. பட் இங்க வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகரி 45, ஜென்ரல் 16 சொல்லியிருக்காங்க. பட் இது உங்களோட என்ன சொல்றது, இது இந்த மார்க் வாங்கினா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா 110க்கு மேலேயாச்சும் அட்லீஸ்ட் நம்ம அடிக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இந்த 60க்கு மேல பட் நம்மளோட டார்கெட் 100, 110க்கு மேலதான் வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அடுத்து வந்து இதுக்கு வந்துட்டு கடைசியா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன்லாம் ஓபன் பண்ணும்போது நீங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்றீங்கன்றத வெரிஃபை பண்ணி நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன்ல மெயினான விஷயம் என்னன்னா உங்களோட சிலபஸ் நமக்கு தெரியுமா, நம்ம சிலபஸ் நமக்கு தெரியுமான்றது தான் வந்து முக்கியம். ஸோ சிலபஸை எல்லாருமே நல்லா தரவா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. உட்காந்து உங்க சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுங்க. எப்பயும் இந்த பிடிஎஃப்ல படிக்கிற வேலை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. பிரிண்ட் அவுட் போடுங்க. பென் அண்ட் பேப்பர் கையில இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு உங்களோட சிலபஸை ரீட் பண்ணுங்க. இல்ல எது நமக்கு தெரியும், எது யூஜில படிச்சிருக்கோம், படிச்ச மாதிரி தான் எல்லாமே இருக்கும். பட் நம்ம போய் எக்ஸாம் உள்ள உட்காரும் போது நமக்கு அங்க டவுட்ஸ் வந்துடக்கூடாது. அதனால ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப சீரியஸான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இருக்கணும். சிலபஸை தரவா படிங்க, வரி வரியா படிங்க. ஸோ சிலபஸ்க்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா வந்து இட்ஸ் ஓகே, மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒர்க்கா டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் யோர் சிலபஸ்.
ஹார்ட் காப்பி சிலபஸ் கையில இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் அந்த சிலபஸ்ல உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எது நமக்கு நல்லா தெரியும், எது தெரியாதுன்றத நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம அகாடமில கொடுக்குற ஸ்கெடியூல் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு பர்சனலா ஒரு ஸ்கெடியூல் இருக்கணும். நான் இத்தனை நிறைய பேர் நம்ம வந்து ஒர்க்கிங் விமனா இருப்போம், வீட்ல வந்து ஹோம் மேக்கர்ஸா இருப்போம், ஃபேமிலி பீப்புளா இருப்போம். பட் ஸ்டில் நமக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். நோ பெயின் நோ கெயின். அதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு ஒரு ஸ்கெடியூல் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் பி கன்சிஸ்டன்ட் இன் யோர் ப்ரிப்பரேஷன். நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் பிரேக் விட்டு அடுத்த நாள் படிக்க போனோம்னா இன்னைக்கு என்ன படிச்சோன்றது கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ ரிவிஷன்ஸ் கண்டிப்பா இருக்கணும், கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இருக்கணும். நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு எது எசென்சியல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பென் அண்ட் பேப்பர் சொன்ன மாதிரி அண்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் யுவர் புக்ஸ். யூஜி புக்ஸ் எல்லாம் ஐ ஹோப் தூக்கி போட்டிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அப்படி இஃப் இன் கேஸ் போட்டுட்டீங்கனாலும் இட்ஸ் ஓகே, கெட் யுவர் புக்ஸ் பேக். உங்க புக் லிட்ரேச்சர் நம்மளோட பேப்பர் தான் படிக்க போறோம், நம்ம மேஜர் தான் படிக்க போறோம். ஸோ அதனால நம்மளோட மேஜர்ல எந்த அளவுக்கு நம்ம தரவா இருக்கோம், நம்ம தான் ராஜா அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும், இருந்து படிக்கணும். அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற அந்த ஒரு ஹெட்வைட் வந்துடாம நம்ம படிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் நம்ம படிக்கணும். ஸோ கீப் ரிவைசிங். நோட்ஸ் எடுங்க, ஒரு நோட்டு தனியா போடுங்க. இல்லைன்னா ஷீட்ஸ்ல வந்து A4 ஷீட்டோ இல்லை லீகல் ஷீட்ல கொஞ்சம் பெரிய ஷீட்டா போட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஓகே, ஒரு சிங்கிள் ஷீட்ல இப்போ ஒரு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஆஃப் சாசர் படிக்கிறோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் சாசர்ல வர ஆத்தர்ஸ், அவங்களோட ஒர்க்ஸ், அதுல உள்ள வர பொயட்டிக் டிவைசஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிங்கிள் ஷீட்ல முடிச்சிடணும். அப்போதான் நீங்க கடைசியா ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அகாடமில கொடுக்குற மெட்டீரியல்ஸ் அது இல்லாம உங்களோட எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்பெஷலி ஃபார் லிட்ரேச்சர் நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா குரோனாலஜி. இப்போ கரண்டா யூஜிசி நெட்டா இருக்கட்டும், பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், டிஎன் டெட்டா இருக்கட்டும், எல்லாருமே யூஸ்வலா எப்பயுமே நெட்ல மட்டும் தான் குரோனாலஜி ஈவென்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்துடும், 15 to 17 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா இப்போ நம்ம பிஜிடிஆர்பிலையும் சரி டிஎன் டெட்லயும் சரி குரோனாலஜி ரொம்ப வித்தியாசமா கேட்குறாங்க. எப்படின்னா ஒர்க்ஸோட குரோனாலஜி மட்டும் கேட்கல, பிஜிடிஆர்பில எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஆத்தர் லிஸ்ட் கொடுத்து அவங்க இறந்த வருஷத்துல குரோனாலஜில போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ குரோனாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நமக்கு சிலபஸும் ஏஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம இப்போ அடுத்து சிலபஸ் பார்ப்போம். ஸோ ஏஜ் வைஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்க குரோனாலஜிக்குன்னு ஒரு தனியாக ஒரு குட்டி நோட் போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் பேப்பரும் வச்சுக்கலாம். பட் ஏன் நான் பேப்பர் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் தொலைச்சிருவோம். நீங்க ரொம்ப ஆர்கனைஸ்டான பர்சன் அப்படின்னா இட் இஸ் பெட்டர் யூ கேன் கோ வித் பேப்பர்ஸ். ஏன்னா பேப்பர் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னா நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுக்கிறப்ப யூ கேன் இன்சர்ட் எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ், அடுத்தடுத்து பேப்பர்ஸ் வச்சுக்கலாம். அதே நோட்டுனா இடம் பார்த்தாம போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பேப்பர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றேன். ஸோ எக்ஸாம் படிக்கிறப்போ ஒரு டிசிப்ளின் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கான ஒரு ஒழுங்குமுறையை நம்ம வச்சு படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம லிட்ரேச்சர்ல மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது குரோனாலஜி. குரோனாலஜினா ஈவெண்ட்ஸ் மட்டும் வராது, இயர்ஸ், டேட்ஸ், ஸ்பெஷலா வந்து இந்த ஒரு எப்பயுமே லிட்ரேச்சர் படிக்கும் போது நம்ம ரிலேட் பண்ணி படிக்கணும். அப்படி படிச்சா மட்டும்தான் இட் வுட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல்னு சொல்றதை விட யாரும் மெமரைஸ் பண்ணாதீங்க, இன்ட்ரெஸ்டோட படிங்க, சந்தோஷமா லிட்ரேச்சர் படிங்க. என்ஜாய் பண்ணி படிக்கும் போது நமக்கு ஜாலியா வந்து எப்படி சொல்றது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு கதை மாதிரி படிங்க. ஸோ ராஜாக்கள் வந்த வருஷங்கள், இன்வெஷன் ஆன அந்த பீரியட்ஸ், ஈவெண்ட்ஸ், பப்ளிகேஷன் டேட்ஸ், இது எல்லாமே வந்து மனப்பாடமா வச்சுக்கோங்க. அண்ட் நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆத்தர்ஸ் தான் அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிரிட்டிஷ் லிட்ரேச்சரை ஃபுல்லா கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் யூனிட்ல இருந்து தான் பிரான்சிஸ் பேக்கன் தனியா, ஷேக்ஸ்பியர் தனியா, ஜான் பனியன் தனியா கொடுத்துருக்காங்க. பட் யூனிட் 1 பாக்குறப்ப எல்லாமே வந்துருது. த ஹோல் ஆஃப் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் கெட்ஸ் கவர்ட். ஸோ அதனால அந்த யூனிட்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ மேக் ஷுர் என்ன வந்தாலும் நம்ம தயாரா இருக்கணும். ஸோ அதனால ஆத்தர்ஸ், அவங்க ஒர்க்ஸ், மெயினான கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஓப்பனிங் லைன்ஸ், க்ளோசிங் லைன்ஸ், அண்ட் நமக்கு வந்துட்டு பேசிக்கா வந்து ஒரு ஒரு இந்த லைன் வந்து ரொம்ப ஃபேமஸான லைன், கால் மீ இஸ்மாயில். இது எதுல வரும்? மாபி டிக்கோட ஸ்டார்டிங் லைன் வந்து கால் மீ இஸ்மாயில். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ், பொயட்டிக் டிவைசஸ், ஸோ இது எல்லாமே நமக்கு மனப்பாடமா இருக்கணும்.
அண்ட் மோர் தென் தட் லிட்ரரி கிரிட்டிசிசமா இருக்கட்டும், தியரியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே புக்ஸ், ஆத்தர்ஸ், ஒர்க்ஸ் அண்ட் டேட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம அவார்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க மேபி கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். ஆனா நம்ம சைட்ல நம்ம அதை வந்து தரவா வச்சுக்கணும். ஸோ இதுதான் நமக்கான யூஜிடிஆர்பியோட ஒரு ஓவரால் இது. நம்ம எதுக்காக படிக்கிறோம், ஏஜ் லிமிட், நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து வில் பி சீயிங் நம்மளோட சிலபஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன் செகண்ட். ஸோ சிலபஸ் வெரி ஃபர்ஸ்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். வரிசையா எல்லா ஏஜஸும் வந்துருச்சு. ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், மில்டன், ட்ரைடன், போப், ஜான்சன், வாட்ஸ்வர்த், டெனிசன், ஹார்டி, பிரசன்ட் ஏஜ். அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா KR ராமச்சந்திரன் நாயர் அண்ட் WH ஹட்சன். ஸோ இவங்களோட புக்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம நமக்கு வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனா நான் சொல்ற புக் வந்து எதுனா எட்வர்ட் ஆல்பர்ட் புக்கும் ரட்லஜும் யூஸ் பண்ணிக்கோங்க பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்கு. ஏன்னா ரட்லஜ்ல ஒரு 400 பேஜஸ்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த புக்ல வந்து டைம் லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அது வந்து ஈஸியா இருக்கும். அதையும் வந்து நீங்க ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட்டே நமக்கு தெரியும் ஃபுல் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் உள்ள வந்துருச்சு. ஸோ ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னா வெறும் ஷேக்ஸ்பியர் மட்டும் படிக்க போறது கிடையாது. நம்ம எலிசபெத்தியன் ஏஜ் தான் ஃபுல்லா வந்து படிப்போம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்பென்சர் டில் த வெரி லாஸ்ட் ரைட்டர் இன் எலிசபெத்தியன் ஏஜ். ஸோ அவ்வளோத்தையுமே வந்து நம்ம தரவா படிக்கிறத we have to make sure நம்ம எல்லாமே தரவா வச்சிருக்கோம்னு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் நம்மளோட செகண்ட் யூனிட் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1. அதுல ப்ரோஸ், போயட்ரி, டிராமா, ஃபிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ள பாக்குறப்போ பிரான்சிஸ் பேக்கன், சார்ல்ஸ் லாம், அடிசன், ஸ்டீல். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே டீடைல்டா இருக்கு. ஸோ கைண்ட்லி என்னோட ரெக்வஸ்டா வைக்கிறேன், இன்னைக்கு போய் உங்களோட சிலபஸை உட்காந்து தரவா பாருங்க. நம்ம தேர்ட் யூனிட் ஷேக்ஸ்பியர், ஃபோர்த் யூனிட் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2, ஃபிஃப்த் யூனிட் அமெரிக்கன், சிக்ஸ்த் இந்தியன் லிட்ரேச்சர். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ன்றதுனால இந்தியன் லிட்ரேச்சருக்கு வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நிறையவே கொடுப்பாங்க. அண்ட் தென் 20th century லிட்ரேச்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து ஜிபி ஷா மட்டும்தான் டிராமா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபி ஷா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ எல்லாத்துலயுமே கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கவர் பண்ணிடுவாங்க. லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரிஸ். அண்ட் ஃபைனலி வி ஹாவ் விமென்ஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ இதுதான் நம்மளோட சிலபஸோட ஓவர்வியூ. சிலபஸோட ஓவர்வியூ வந்து இதுதான். ஒன் செகண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு யூனிட் 1ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் ஏஜ் ஆஃப் சாசர். பட் சாசருக்கு போறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு நோ வேர் லிட்ரேச்சர் ஸ்டார்டட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஆங்கிலோ சாக்சன் அண்ட் ஆங்கிலோ நார்மன் ஏஜ் வந்து ஒரு குட்டி ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டு வில் கோ டு ஏஜ் ஆஃப் சாசர் இன் டீடைல். ஸோ ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆங்கிலோ நார்மன். அதை வந்து நீங்க ரெண்டா போய்க்கலாம், ஒன்று ஆங்கிலோ நார்மன், ஒன்று ஆங்கிலோ சாக்சன். இதுல வந்து டைம் லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆங்கிலோ சாக்சன் ஏஜ்ல நீங்க குரோனாலஜி பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் இஸ் 410. ஸோ 410 AD. ஸோ எவ்ரி திங் லிட்ரேச்சர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 410 AD. 410 ADல ரோமன்ஸ் வித்ரூ ஃப்ரம் லண்டன். அதாவது இங்கிலாந்து, ரோமன்ஸ் தான் வந்து லண்டன் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க இங்கிலாண்ட. பை 1410 அவங்க வெளியே போயிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும்? பை 477 சாக்சன் இன்வேஷன். நமக்கு தெரியும் ஜெர்மானிக் ட்ரைப்ஸ், 3 ஜெர்மானிக் ட்ரைப்ஸ், ஆங்கிள்ஸ், சாக்சன் அண்ட் ஜூட்ஸ். ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைட்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அதை ஓவரால் வில் கன்சிடர் தட் அஸ் ஆங்கிலோ சாக்சன் இன்வேஷன். அந்த ஆங்கிலோ சாக்சன் டைம்ல இருந்த கிங் தான் வந்து கிங் ஆர்தர். ஸோ அவரோட டெத் ஹேப்பன் இன் 537. நெக்ஸ்ட் 597ல சென்ட் அகஸ்டின். ஸோ இவரு ரோம்ல இருந்து வந்த ஒரு செயின்ட். ஓகேங்களா? மிஷனரிஸ் வந்திருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த மிஷனரி இஸ் அகஸ்டின்.
அவர் எங்க வந்திருப்பாருன்னா கேண்டபரிக்கு வந்திருப்பார். ஸோ பை 597 இவர் கேண்டபரிக்கு வந்துதான் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இங்கிலாந்துக்குள்ளேயே வந்திருக்கும். ஸோ ஹீ கம்ஸ் அண்ட் அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஸ்ப்ரெடட் கிறிஸ்டியானிட்டி இன் இங்கிலாந்து அண்ட் அது அப்படியே வந்து இன்னும் பெருகி வளர்ந்துருக்கும். And next 871 King Alfred the Great, he is also known as King of Wessex. And in 1066 Norman invasion, Battle of Hastings. இது ஏன் நார்மன் இன்வேஷன் நம்ம சொல்றோம் அப்படின்னா வில்லியம் ஆஃப் நார்மாண்டி வந்து கான்குவர் பண்ணியிருப்பாரு. யாரு அப்படின்னா ஹெரால்ட் காட்வின்சன். ஸோ அவர் கேப்சர் பண்ணி ஹெரால்ட் காட்வின்சனை இந்த பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ்ல தான் வந்து கொன்றிருப்பார். And that is why in 1066 it was known as Norman invasion. So this is the chronology of the very starting opening chronology of literature. Next வந்து இந்த காலத்துல என்னென்ன பாஷை பேசிட்டு இருந்தாங்க, the dialects. So dialects பார்க்கும்போது the very first dialect is Northumbrian. இந்த நார்த்தம்பிரியன் டயலெக்ட்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இதுதான் வெரி வெரி ஃபர்ஸ்ட் டயலெக்ட் விச் ப்ரொடியூஸ்ட் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் இஸ் மெர்சியன், கென்டிஷ், வெஸ்ட் சாக்சன். இதனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து எந்தெந்த டயலெக்ட்ஸ் இருந்துச்சு எது வந்து இதுல வராது அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ த 4 மெயின் டயலெக்ட்ஸ் ஆஃப் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் இஸ் நார்த்தம்பிரியன், மெர்சியன், கென்டிஷ் அண்ட் வெஸ்ட் சாக்சன். இந்த வெஸ்ட் சாக்சன்னா ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷா வருது திஸ் வெஸ்ட் சாக்சன் டயலெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அண்ட் இந்த கென்டிஷ் என்ன சொல்லுவாங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஸ்போக்கன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஸ்க்ட் இன் நெட். கென்டிஷ் அப்படின்றது இஸ் சவுத் ஈஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் அண்ட் வெஸ்ட் சாக்சன் பிகேம் ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் போயட்ரி, இந்த பீரியட்ல poetry started. Everything was oral in the old English period and the orally it was passed to the generations. அடுத்த ஜெனரேஷனுக்கு வாய்மொழியா தான் லிட்ரேச்சர் வந்து போச்சு. and they started writing very lately. and first ஸ்டார்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சது எதுனா போயம்ஸ் தான் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. ப்ரோஸ் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்து வந்திருக்கும். ஸோ போயட்ரின்னு பாக்குறப்ப we have 2 major poets. அதுக்கு முன்னாடி இதுல போயட்ரின்னு பார்க்கும்போது என்னென்ன டைப் ஆஃப் போயம்ஸ் இருந்துச்சுன்னா ஹீரோயிக். ஹீரோயிக் போயம்ஸ்னா ஒரு வாரியரை பத்தி எழுதியிருப்பாங்க, போய் சண்டை போட்டதோ அந்த மாதிரி எழுதியிருக்கிறது தான் ஹீரோயிக். அண்ட் தென் எபிக் இஸ் a very long poem written by some people. ஆனா இதுல வந்து உங்களுக்கு அத்தன்டிக்கா ஆத்தரைஸ்டா வந்து நிறைய போயம்ஸ் இல்லை. So know the poems, the names and அதோட content என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. and we have elegy. We all know what is an elegy. So elegy-னா வந்து ஒரு melancholic-ஆ எழுதுற ஒரு poem is an elegy. and Christian poems. So since this is the beginning of Christianity in England, Christian poems started emerging. உடனே இதுக்கு முன்னாடி வரைக்கும் people were pagan வர்ஷிப்பரா இருந்திருப்பாங்க, அதாவது நேச்சர் வர்ஷிப்பரா இருந்திருப்பாங்க, தட் இஸ் பேகன். பட் ஆஃப்டர் த அரைவல் ஆஃப் செயின்ட் அகஸ்டின் கிறிஸ்டியன் போயம்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வெரி மேஜர் டைப்ஸ், 4 டைப்ஸ் ஆஃப் போயம்ஸ். நெக்ஸ்ட் போய்டிக் டிவைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது வி ஹேவ் 2 டிவைசஸ். ஒன்று வந்து கென்னிங், இன்னொன்று லிட்டோட்ஸ். கென்னிங் அப்படின்னா 2 வார்த்தையை சேர்த்து ஒரு மீனிங் கொடுப்பாங்க. கரண்ட்லி நம்மளோட பாஷையில இப்போ நம்ம கரண்டா எப்படி யூஸ் பண்றோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஓகேங்களா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாட்டில்னா ஒரு மீனிங், வாட்டர்னா வாட்டர் இஸ் செப்பரேட் மீனிங், பாட்டில் இஸ் செப்பரேட் மீனிங். அந்த 2 வேர்டையும் சேர்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்னு ஒரு வேர்டு வரும். ஸோ திஸ் இஸ் கென்னிங். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்றேன், நம்மளோட காம்பவுண்ட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கிறது தான் கென்னிங். லிட்டோட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஆப்போசிட் மீனிங். நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்றத எப்படி சொல்லுவோம், ஐ எம் குட் அப்படின்னும். அந்த குட்டுக்கு பதிலாக நான் எப்படி சொல்லலாம்னா ஐ எம் நாட் பேட். ஓகே, ஹவ் ஆர் யூ ஃபீலிங், நாட் பேட். ஸோ அந்த நாட் பேட் அப்படின்ற வேர்டு தான் லிட்டோட்ஸ். ஸோ ஃபார் எவ்ரி திங் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் மீன் அர்த்தம் வச்சு சொல்லுவாங்க, தட் இட்ஸ் லிட்டோட்ஸ். ஸோ திஸ் இஸ் த மேஜர் 2 poetic devices in ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட். இங்க போயட்ஸ்ன்னு பார்க்கும்போது மேஜரா 2 போயட் தான் இருந்தாங்க. ஒருத்தர் கேட்மான், இன்னொரு கைன்வீல்ஃப்.
கேட்மான் இவரை பத்தி யாரு சொல்லியிருப்பா? Anybody can answer. இது வந்து நம்ம லிட்ரேச்சர் ஃபர்ஸ்ட் இயர்லயே படிச்சிருக்கோம். Can someone answer or put it in the comments? கேட்மான் பத்தின டீடைல்ஸ் எப்படி நமக்கு கிடைச்சது? In whose work கேட்மான் was mentioned? Can someone answer? Unmute பண்ணி ஆன்சர் பண்ணலாமே. Guys, you there? So கேட்மான் பத்தி யாரு சொல்லியிருப்பா அப்படின்னா, ஓகே தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம படிச்சுக்கலாம், நோ வரிஸ். வெனரபிள் பீட், நான் வந்து இதுல காமெண்ட் செக்ஷன்ல போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. வெனரபிள் பீட்ஸோட எக்லிசியாஸ்டிக்கல் ஹிஸ்டரி அந்த ஒர்க்ல தான் கேட்மான் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதை வந்து நீங்க எப்படி எழுதலாம்னா, அவரோட எக்லிசியாஸ்டிக்கல் ஹிஸ்டரின்ற ஒர்க்ல அவர் வந்து கேட்மான் பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவருக்கு வந்து படிப்பறிவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்தவர், ஹி காட் அ டிவைன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் அது மூலியமா அவர் வந்து ஹி ஸ்டார்டட் சிங்கிங் சாங், ரைட்டிங் சாங். ஸோ தட் இஸ் கேட்மான். கேட்மானோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, and கேட்மானுக்கு வந்து he is also known as the very first Christian poet. So Cadmon is the very first Christian poet. Christian poet வந்து கேட்மான். அவரோட ஒர்க் வந்து ஹைம். ஹைம்னா தெரியும், சாங். இந்த ஹைம் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னா 9 லைன்ஸ் வந்து இந்த ஹைம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் he wrote ஒரு டைட்டிலுக்கு கீழே இந்த 3 போயம் எழுதியிருப்பாரு. கிரைஸ்ட் அண்ட் சாட்டன்ன்ற டைட்டிலுக்கு கீழே அவரு ஜெனசிஸ், எக்ஸடஸ், டேனியல்ன்ற 3 ஒர்க் எழுதியிருப்பாரு. ஸோ ரிமெம்பர் த ஒர்க்ஸ் ஆஃப் கேட்மான். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் போயட் இஸ் கேட்மான். ஓகே, அண்ட் இவரை பத்தி யார் சொல்லியிருப்பானா, வெனரபிள் பீட் இன் இஸ் எக்லெசியாஸ்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் கைன்வுல்ஃப். ஸோ கைன்வுல்ஃப் எதுக்கு ஃபேமஸா இருப்பாரு அப்படின்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் போயம் எழுதி சைன் போட்டிருப்பாரு அவர் பேரு. So that is the very first poet to sign their poems is Kynewulf. Okay, so இவரோட poems வந்து ஜூலியானா, எலன், கிரைஸ்ட், the fates of apostles, the dream of the rood. So the dream of the rood is very important, and the meaning of rood கான meaning என்ன அப்படின்னா cross. Rood means cross which the Christ was crucified. Okay, so அதுதான் வந்து rood. இந்த இது வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கிராஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கிரைஸ்ட் எப்படி கஷ்டப்பட்டாரு அப்படின்றதுதான் அந்த போயம். அண்ட் அதர் திங்ஸ் ஜூலியானா, எலன் அண்ட் ஆல் வந்து இட் இஸ் அபவுட் செயின்ட் ஜூலியானா அண்ட் செயின்ட் எலன். அண்ட் நெக்ஸ்ட் திங் பாக்குறப்போ பேகன் போயம்ஸ், we had a lot of pagan poems. So one of the pagan poems, famous poems, Witzit, Walder, Fight at Finnsburg, Battle of Brunanburg, Battle of Malden, இது எல்லாமே பேகன் போயம்ஸ்ன்றதை விட அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை வந்து அவங்க எப்படி சொல்றது, they would have noted it down. And Walder அப்படின்னா far traveler அப்படின்னு வந்து அர்த்தம். And next is elegy, husband's message, wife's lament, seafarer, the wanderer. So இந்த மாதிரி poems எல்லாமே it was elegy. And the very famous and important epic is Beowulf. So Beowulf, I don't think at the syllabus illa, but still it is important to you to know Beowulf. Beowulf வந்து 3182 lines it was written. இதுல Beowulf அப்படின்றவர் எப்படி 3 மான்ஸ்டரை வந்து he has fought against the monster. ஸோ அவரோட ஹீரோயிக் ஆனா அந்த ஈவெண்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்றதுதான் Beowulf. And we don't know who has written Beowulf. Okay, it was actually written in 3 sections. So first section அவர் வந்து கிரெண்டல்ன்ற மான்ஸ்டருக்கு அகேன்ஸ்டா he would have fighting. Second is against the mother of Grendel, and finally in the last part he will become king ஆனதுக்கு அப்புறம் கடைசியா வந்து ஒரு ஃபயர் ப்ளோயிங் டிராகன் ஓட சண்டை போட்டு and finally he'll die. Okay, so that is the poem called Beowulf. So next, prose of the period. இதுல வந்து என்னென்ன ப்ரோஸ் இருக்கும் அப்படின்னா sermons.
ஸோ சின்ஸ் இந்த நார்மன் வந்ததுக்கு அப்புறம், நார்மன் இன்வேஷனுக்கு அப்புறம் லாட்டின் வில் பிகம் த லாங்குவேஜ் ஆஃப் கிளர்ஜி. பிரெஞ்சு வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆயிரும் அண்ட் இங்கிலீஷ் வந்து பீப்புள் தான் வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ சர்ச் வாஸ் லாட்டின், அஃபிஷியல் கவர்மெண்ட் லாங்குவேஜ் வாஸ் French and people will be speaking English. And இதுல மெயினா ப்ரோஸ்ன்னு பாக்குறப்ப கிங் ஆல்ஃபிரட் வாஸ் தேர். ஸோ ஆல்ஃபிரட் பீரியட்ல அவர் வந்து ஒரு 5 விஷயங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. And next we have Anglo-Saxon Chronicle, the very first chronicle or a record of all the historical events that happened during the period. Next is Aelfric. Abbot அப்படின்னா வந்து he is a priest. Aelfric is famous for his homilies. Okay, so Aelfricனாலே homilies அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. And finally we have Wulfstan. அவரும் வந்து sermon தான் எழுதியிருப்பார். So these are all the major prose. So proseல பார்க்குறப்போ King Alfred, Anglo-Saxon Chronicle, Aelfric and Wulfstan. And finally we have manuscripts. இந்த manuscripts ரொம்ப முக்கியம். இதுல இருந்து questions கண்டிப்பா வரதுக்கு chances இருக்கு. So Beowulf, this manuscript is also known as Novel Codex. ஸோ இதுல என்னென்ன போயம்ஸ் இருக்கும் அப்படின்னா பியோவல்ஃப்ன்ற போயம் இருக்கும், ஜூடித்ன்ற போயம் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு மேனுஸ்கிரிப்டும் எங்கெங்க இருந்துச்சுன்னு பார்த்தா பியோவல்ஃப் வில் பி இன் த பிரிட்டிஷ் மியூசியம். ஸோ 4 மேனுஸ்கிரிப்ட் நேம்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கோங்க. பியோவல்ஃப், ஜூனியஸ் மேனுஸ்கிரிப்ட், எக்ஸிட்டர் மேனுஸ்கிரிப்ட் அண்ட் வெர்சிலி புக். தீஸ் ஆர் ஆல் த 4 மேஜர் மேனுஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இதுதான் ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல நடந்திருக்கும். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஆங்கிலோ நார்மன். Language status. So as I said, French was of ruling class, Latin clergy and English for peasants. And historic context in பார்க்குறப்போ Crusade War and Renaissance will be starting not in England but in Italy and in the other places. So இங்கே poetry and prose ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். Poetry வந்து லேமன் ப்ரூட், ஆர்முலம், Owl and the Nightingale, few romances. And prose ன்னு பார்க்குறப்போ ஒன்று தான் இருக்கும், the Ancren Revell. It is a rule book for anchors. So old English period நீங்க பார்க்குறப்போ this is the major outline. So Anglo-Saxonல 2 poets, Cadman and Cynewulf. Prose, King Alfred, Aelfric and Wulfstan. And then Anglo-Normanல பார்க்குறப்போ poetry was layman's brute, the ormulum and ஒன்று 2 வந்து வரும். Next prose ன்னு பார்க்குறப்போ the Ancren Revell. So this is your very beginning of English literature. இப்போ நம்ம சிலபஸ்க்குள்ள போறப்போ the very first unit ன்னு பார்த்தா the age of sorcery. Okay, so age of sorcery அப்படின்னு பார்க்கும்போது we not only concentrate on sorcery. அதுல வந்து வெறும் ஜெஃப்ரி சாசர்னு சிலபஸ்ல கொடுக்கல, it is given age of sorcery. So age of sorcery you have to know each and every event, every writers, their works and what does the work speaks about. இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். That is age of sorcery. Okay, so age of sorcery இதுல I have given just the time period 1340 to 1450. So இங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம first வந்து we'll concentrate on sorcery, then we'll move on to the contemporaries of sorcery. So Geoffrey Chaucer, அவரோட life, he lived during the period of 3 kings. ஸோ சாசர் இருந்த அந்த காலம். ஸோ சாசர் எப்போனா 1340 to 1400 was சாசர். அவர் எப்போ இருந்திருப்பாரு அப்படின்னா சாசர் வாழ்ந்த அந்த காலத்துல 3 ராஜாக்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. எட்வர்ட் த தேர்ட், ரிச்சர்ட் த செகண்ட் அண்ட் ஹென்ரி த ஃபோர்த். ஸோ இங்க இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ERH 324ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் there was a question once in net, யார் யார் லிஸ்ட் ஃபைண்ட் அவுட் த கிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து தேவோட ஆஸ்ட் எந்தெந்த கிங்ஸ் வந்து பீரியட்ல சாசர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ பி வெரி மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹவ் யூ ஆர் ரிமெம்பரிங் யோர் திங்ஸ். ஸோ இங்க மேஜரான ஈவெண்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பிளாக் டெத், அதாவது பியூபானிக் பிளேக் வந்து ஒன்று வந்திருக்கும். அண்ட் திஸ் பிளேக் ஸ்வெப்ட் 1/3 of the population of England. And இதுதான் வந்து சாசர் பீரியட்ல இருந்த மேஜரான ஈவெண்ட். நெக்ஸ்ட் சாசர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வெரி ஃபர்ஸ்ட் he would have entered the royal household. அவரோட பேட்ரன், ஸோ சாசரோட பேட்ரன் யாருன்னா ஜான் ஆஃப் காண்ட் இஸ் த
patron of Saucer. And இவர் வந்து he would have went for diplomatic mission. எங்க போயிருப்பாருன்னா இட்டாலி போயிருப்பாரு, பிரான்ஸ் போயிருப்பாரு. இந்த மாதிரி சாசர் வந்து நல்லா இது ஒரு அபிஷியல் விஷயமா he would have went to other countries. அந்த மாதிரி போகும்போது தான் இட் இஸ் செட் he may or may not have met Boccaccio, Dante, Virgil, and அதனால தான் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல சாசரோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் ஸோ patron is John of Gaunt and Saucer married Philippa Royd, his wife. இவங்க யாரு அப்படின்னா ஜான் ஆஃப் காண்டோட வைஃபோட சிஸ்டர். தட் இஸ் யாருன்னா பிளான்ச், டச்சஸ் பிளான்ச்சோட சிஸ்டர் இஸ் பிலிப்பா. ஸோ ஹி இஸ் கைண்ட் ஆஃப் ரிலேட்டட் டு த ராயல் ஹவுஸ் ஹோல்ட். அண்ட் சாசர் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி பரீட் இன் வெஸ்ட்மினிஸ்டர் ஆபே அண்ட் விச் இஸ் நோன் அஸ் போயட்ஸ் கார்னர். ஓகே, ஸோ சாசரோட லைஃப்ல ஒரு மேஜரான அவரோட லைஃப் விஷயங்கள் இதுதான். So he entered household, went on diplomatic missions, and he met people like Boccaccio, Dante, Virgil, and all. And he married Philippa. His patron is John of Gaunt. So இதெல்லாமே வந்து சாசர் பத்தி கேக்குறப்போ we have to remember. And his works. அவரோட ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்க 3 பீரியடா அவரோட ஒர்க்ஸை பிரிக்கலாம். First one is French period. Second one is Italian, and the third one is the English period. So French periodல அவர் என்ன எழுதிருப்பாரு அப்படின்னா Romance of the Rose, and this is not his work. அவரா எழுதின ஒர்க் கிடையாது. It is a translation of Guillaume de Loris and Jean de Meung. இவங்க எழுதின Roman de la Rose அப்படின்ற ஒர்க்கோட டிரான்ஸ்லேஷன் தான் this Romance of the Rose. Okay, I'll Saucerோட period is 1340 to 1400. Saucer lifetime. But Saucer and the age of Saucer நீங்க பார்க்கும்போது it extends till 1450. Okay. So இது வந்து எந்த ஒர்க்ல இருந்து அப்படின்னா லீ ரொமாண்ட் de la Rose. I'm giving it in the comments. Check it out. So in the work or a translation, and this work was written by Guillaume de Loris and Jean de Meung. இதை பார்த்து தான் அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ரோமன் ஆஃப் த ரோஸ் எழுதியிருப்பாரு. It is a allegorical poem and it was written in octosyllabic couplets. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஸ்டைல்ல எழுதியிருக்காங்க, என்ன poetic device யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So Romance of the Rose was written in octosyllabic couplets. Next is the Book of Duchess. So in the Book of Duchess எதுக்கு எழுதியிருப்பாங்க அப்படின்னா it was written for the death of Blanche, wife of John of Gaunt. Okay, so in the work பாத்தீங்கன்னா it is a very big but a very important work. இந்த ஒர்க்ல வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா போனோம்னா வந்து இட் டேக்ஸ் டைம். ஸோ என்ன அப்படின்னா வந்து this lady Blanche is the wife of Gaunt and she will die at the age of 26. இந்த பிளேக்ல அவங்க இறந்துருவாங்க. So on her second death anniversary, John of Gaunt will request Saucer to write. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போயம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி இவரே கேட்டிருப்பாரு, காண்டே கேட்டிருப்பாரு. அண்ட் ஸோ ஹீ வில் ரைட் திஸ் ஒர்க். இந்த ஒர்க்ல வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா பிளாக் நைட் இஸ் காண்ட் அண்ட் ஃபேர் லேடி இஸ் த டச்சஸ். ஓகே, ஸோ இதுல வந்து அவர் எப்படி அவங்க ஒய்ஃப் இல்லாம அவர் கஷ்டப்படுறாரு and how and all they loved each other. அவங்கள நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ அவங்க எவ்வளோ அழகா இருந்தாங்க, எப்படி நாங்க லவ் பண்ணோம், நான் எந்த அளவுக்கு அவங்கள வந்து துரத்தி லவ் பண்ணேன், and how she accepted his love. பட் இப்போ இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு சாசர்ட்ட சொல்லுவார். அண்ட் முக்கியமா இந்த ஒர்க் வந்து நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா சாசர் வில் பி ரீடிங் ஓவிடோட ஒரு ஒர்க் வந்து படிச்சுட்டு இருப்பார். அந்த ஒர்க்ல முக்கியமா என்ன படிப்பாரு அப்படின்னா சிஎக்ஸ் அண்ட் ஆல்சியோன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு கிங் அண்ட் குயின். இவங்களோட கதையை வந்து படிப்பாங்க. படிக்கிறப்ப என்னாகும், சிஎக்ஸ் இஸ் த கிங், ஹீல் கோ ஃபார் சம் பிஸ்னஸ், ஹீல் டை. இதை வந்து ஒரு கிரீக் மித்தாலஜி பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அண்ட் திஸ் கேர்ள் ஆல்சியோன் வில் கெட் டு நோ
that he's dead. அந்த இது எழுதுறப்போ அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த கதை படிச்சுட்டு இருப்பாரு. படிக்கும்போது அதுல என்ன வரும்னா, அவங்களுக்கு வந்து she slept, அதாவது 3 days she'll get to know that CX is died. And Alcyon என்ன பண்ணிடுவாங்க, after she gets to know CX has died 3 நாள் கழிச்சு அந்த அம்மா இறந்துரும். ஸோ அவங்க வந்துட்டு எப்படின்னா she will be praying, எனக்கு வந்து ஒரு ஸ்லீப் கொடுங்க, 4 hours ஸ்லீப் எனக்கு வேணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுவாங்க. அண்ட் சாசர் will also think, எனக்கும் இந்த மாதிரி ஒரு தூக்கம், நல்ல தூக்கம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டே he will sleep on that book itself. ஸோ அவரு அப்போ ட்ரீம்ல வந்து பார்த்த அந்த ஒர்க் தான் வந்து the book of Duchess. So this is also known as a dream allegory. Okay. And next work of Chaucer அப்படின்னு பாக்குறப்போ இந்த பீரியட்ல இந்த 2 ஒர்க் தான் எழுதியிருப்பாரு. So know in which period he wrote which work, because there was this question, Chaucerோட இந்த பீரியட்ல வராத ஒர்க் எதுன்னா கேட்பாங்க. ஆல்வேஸ் நோ ஒன் திங், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு குழப்பி கேட்கலாமோ அந்த அளவுக்கு கேட்பாங்க. இட் இஸ் அவர் டியூட்டி டு நோ த டீடைல்ஸ் வெரி கிளியர்லி, கிறிஸ்டல் கிளியரா டீடைல் தெரிஞ்சு படிச்சிருந்தா மட்டும்தான் we will be able to write the answers. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, ஃப்ரெஞ்ச் பீரியட்ல வராத ஒர்க் எது அப்படின்னு கேட்பாங்க. வருகிற ஒர்க் எதுன்னு கேட்டா நம்ம எழுதிடுவோம். ஸோ வராத ஒர்க் எதுன்னு கேட்பாங்க. ஸோ ரிமெம்பர் வாட் ஆர் ஆல் த 2 ஒர்க்ஸ் கம்ஸ் அண்டர் ஃப்ரெஞ்ச் பீரியட். ஸோ நெக்ஸ்ட் இட்டாலியன் பீரியட், இதுல கொஞ்சம் நிறையவே எழுதியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். ஸோ பார்லிமெண்ட் நம்ம எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, பிரைட் ஆஃப் லயன்னு சொல்ற மாதிரி பார்லிமெண்ட் எதுக்கு சொல்லுவோம்னா பேர்டுக்கு தான் சொல்லுவோம். ஸோ பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அப்படின்றது இட்ஸ் அபவுட் பேர்ட்ஸ் கெட்டிங் டுகெதர். ஓகே, அதுங்க சேர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, தே வில் பி it is about eagles. So it will happen on St. Valentine's Day. So there will be 1 female eagle and 3 male eagles where they have a debate with each other to who should choose that female eagle. So அதுதான் the Parliament of Fowl, and it will happen in the Temple of Venus. And next work is Troilus and Cressida. So this is taken from Boccaccio's Troilus and Cressida. நம்ம கிரீக் லிட்ரேச்சர் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஹவ் ரெட். ஸோ இதுல என்னன்னா, இந்த வார் நடக்கும்ல, ட்ராய் வார், ட்ரோஜன் வார் நடக்கிறப்போ there will be 2 people called Troilus and Cressida. Troilus is a boy and Cressida is the girl. Okay. So they both will be from the opposite countries and they both will fall in love. And வந்து கிரசீடோட அப்பாக்கு அது பிடிக்காது. And what that fellow will do is, நீ வந்து என் பொண்ணை ஒரு 11 நாள் எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, நான் வச்சுட்டு திருப்பி உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிரசீட கூட்டு போயிடுவார். ஆனா அங்க போய் he will make Cressida to marry to another guy. அந்த பையன் கிட்ட, அண்ட் அவளும் வில்லிங்காவே வந்து she will get married to that guy and Troilus will feel very bad. அதுக்கப்புறம் சாசர் இதுல என்ன பண்ணிருப்பாருன்னா, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஃபைனல் எண்டிங் வந்து கிரசீடுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, he will be giving a very terrible ending to Cressida. அதாவது அந்த பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் because of this betrayal அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருப்பாரு. And this Troilus and Cressida was dedicated to O. Moral Gower. ஸோ இது மாரல் கவர் யாருன்னா, ஜான் கவரை தான் அவர் ஓ மாரல் கவர்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். இது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் ட்ரீம் அலிகரி, பட் இட் இஸ் அன் அன்ஃபினிஷ்ட் ஒர்க். இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் parody ஆஃப் டான்டேஸ் டிவைன் காமெடி. ஸோ டான்டேயோட டிவைன் காமெடியில வந்து ஒரு விஷயம் வரும், அதை அவர் அப்படியே இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அவர் வந்து கொஞ்சம் parody-னா we all know like writing in a kind of a mockery way, that is parody. ஸோ இதுல வந்துட்டு டான்டேயோட டிவைன் காமெடியில ஆன் த டே ஆஃப் குட் ஃப்ரைடே டான்டே வில் பி டேக்கன் பை வர்ஜில். வர்ஜில் வந்து ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு டான்டேவை கூட்டிட்டு, இங்க வா நான் உனக்கு வந்து இதெல்லாம் காட்டுறேன், அது பேர் என்னது, லைக் ஹி வில் ஷோ ஃபியூ திங்ஸ். எங்க அப்படின்னா த ஹவுஸ் ஆஃப் ஒரு கிளாஸ் டெம்பிள் கிட்ட வந்து போய் காட்டுவார். அங்க வந்து யாருன்னா டான்டேவை வர்ஜில் வந்து கூட்டிட்டு போவாரு. The same thing here, Chaucer will be taken by an eagle. So anga Virgil, inga vandu eagle, so Dante will be taken and here Chaucer will be taken. So in the comparison may also come as a question. So in the house of fame la edhu varuna, temple of fame abindra, glass temple and temple of fame. So the mari lot of things will come in this house of fame.
So next is The Legend of Good Women, the final work in this Italian period. So in the periodல this work is known as a palinode. Palinode அப்படின்னா என்னன்னா ராயலிசன் கிரசிக்ல வந்து விமனுக்கு தப்பா எந்த அளவுக்கு நடக்கணுமோ அந்த அளவுக்கு நடக்கணும்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு. அத பாலினோட் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு காம்பன்சேட்டிங்கா சாரி கேட்கிற விதமா எழுதுற ஒர்க் தான் பாலினோட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ பாலினோட். ஸோ கிரசீடுக்கு த எண்ட் வில் பி டெரிபிள். ஸோ ஹியர் ஹி சேஸ் ஐ எம் சாரி ஃபார் ரைட்டிங் லைக் தட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. தட் இஸ் த லெஜண்ட் ஆஃப் குட் விமன். இந்த ஒர்க் வாஸ் ரிட்டன் இன் ஹீரோயிக் கப்லெட்ஸ். அண்ட் திஸ் ஒர்க் வந்துட்டு இட் வில் டெல் அபவுட் 9 குட் women. Okay, so it will be telling about a list of 9 good women. So that is the legend of good women. And next is the English period. So we all know English period la onne da எழுதியிருப்பாரு, the Canterbury Tales. So as for Canterbury Tales in பார்க்கிறப்போ we all know where they go to the okay fine, we start from the first in Canterbury. So Canterbury Tales is a modeled on Boccaccio's Decameron. பொக்காசியோட டெக்கமரான்ல என்ன வரும் அப்படின்னா 10 மெம்பர்ஸ் வில் பி கோயிங் ஃப்ரம் இட்டாலில இருந்து அங்க பிளேகா இருக்குன்னு சொல்லி ஃப்ளாரன்ஸ் இட்டாலில இருந்து பிளேகா இருக்குன்னு வேற ஒரு ஊருக்கு 10 பேர் போவாங்க. 10 பேரு 10 கதை சொல்லுவாங்க 10 நாள்ல. ஸோ they will be telling 100 stories in 10 days. ஓகே, ஸோ அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் he will be writing Canterbury Tales. ஸோ டெக்கமெரான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்மளோட லிட்ரேச்சர்ல நம்ம என்ன இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம்னா சப்டைட்டில்ஸ், த அதர் நேம் தட் இஸ் கிவன் ஃபார் த ஒர்க், கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ். அதே நேம்ல நிறைய பேர் ஒரே நேம்ல கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த ஒர்க்கோட டைட்டில்ஸ் யார் யார் எப்படி எப்படி எழுதியிருக்கா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வெரி வெரி மைன்யூட் டீடைல்ஸ் விச் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் நோயிங். ஸோ கேண்டர்பரி டேல்ஸ் வந்து மாடல்ட் ஆன் பொக்காஷியோஸ் டெக்கமரான். அண்ட் இங்க இதோட செட்டிங் என்ன அப்படின்னா இவங்க எல்லாரும் ஒரு பில்கிரிமேஜ் போவாங்க. ஐ ஹோப் யூ ஆல் வுட் ஹவ் ரெட் கேண்டர்பரி டேல்ஸ். அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு போய் கேண்டர்பரி டேல்ஸ்ல இருந்து இது வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. லைன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணுங்க, ப்ரொலாக் வந்து ஒரு 858 லைன் இருக்கு. ஓகே, ஸோ கைண்ட்லி சிட் அண்ட் ரீட் ஆல் தோஸ் 858 லைன்ஸ் இன் ப்ரொலாக். ப்ரொலாக மட்டுமாச்சும் வரி வரியா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேண்டர்பரி டேல்ஸ். இதை நீங்க ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. ஸோ இங்க என்னன்னா எல்லாரும் பில்கிரிமேஜ் போவாங்க. எங்க பில்கிரிமேஜ் போவாங்கன்னா ஷ்ரைன் ஆஃப் தாமஸ் பெக்கே அட் கேண்டர்பரி. ஸோ இந்த தாமஸ் பெக்கே யாரு அப்படின்னா இவர் வந்து he was assassinated by King Henry II soldier. ஏன்னா ஹென்ரி த செகண்ட் வந்து டிவோர்ஸ் கேட்பாரு, இவர் முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஸோ he will kill him. ஸோ தட் இஸ் தாமஸ் பெக்கே. இவரை பேஸ் பண்ணி தான் வந்து த மேசக்கர் அட் பாரிஸ்ன்னு சொல்லி இவர் வந்து எழுதியிருப்பாரு. மார்லோட் ஹவ் ரிட்டன் மேசக்கர் அட் பாரிஸ் அண்ட் டிஎஸ் எலியட் வாஸ் ஆல்சோ ரிட்டன் அ ஒர்க் ஆன் பேஸ்ட் ஆன் தாமஸ் பெக்கேஸ் அசாசினேஷன். ஸோ தாமஸ் பெக்கே இந்த மாதிரி நீங்க ரிலேட் பண்ணி படிச்சா மட்டும்தான் யூ வில் ரிமெம்பர் ஒர்க்ஸ். ஸோ ஒருத்தரை பத்தி படிக்கிறோம்னா அவரை பத்தி யார் யாரு எங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ற டீடைல்ஸும் நமக்கு ஞாபகம் வரணும். So only when you read and revise like this, you will be able to remember everything. So moving on to Canterbury Tales, they go to Canterbury, the shrine of Thomas Becket. போறதுக்கு முன்னாடி they will all come and join in a inn. இன்னனா நம்மளோட தமிழ்ல சொன்னா சத்திரம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து அங்க ஒரு நைட்டு தங்கிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பி போவாங்க. ஸோ இந்த மாதிரி யாத்திரை போறவங்க பில்கிரிமேஜ் போறவங்கன்னா கூட்டம் கூட்டமா நம்ம போறப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாருமே சேர்ந்து இருந்துட்டு கிளம்புவாங்க. ஸோ தட் இஸ் அன் இன். ஸோ டாபர்ட் இன் சவுத் வாக் இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. யார் யார் இருப்பாங்கன்னா there will be 29 pilgrims. Okay, so these pilgrims along with Saucer and the host Harry Bailey, so overall 31 pilgrims will be going. Okay, இந்த ஹோஸ்ட் யாருன்னா ஹாரி பெய்லி அப்படின்றவர் தான் அந்த இன் டாபார்டினோட ஓனர். இவர் தான் இந்த ஐடியா கொடுப்பாரு, கதை சொல்ற ஐடியா. போறப்ப ஸோ மொத்தம் 30 பேர் இருக்காங்க. யூ ஜஸ்ட் டேக் ஆஃப் ஹோஸ்ட். ஏன்னா ஹோஸ்ட் வந்து இந்த டேல் சொல்றதுல கன்சிடர் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஹி வாஸ் த ஒன் ஹூ ப்ரொபோஸ்ட் த யூ நோ வாட் த ஐடியா.
ஸோ 30 பேர் இருக்காங்க. போறப்ப 2 கதை, வரப்ப 2 கதை. ஓகே. ஸோ ஆளுக்கு 4 கதை, 30 into 4 12, 120 ஸ்டோரிஸ் வந்து சொல்லணும் அப்படின்ற ஐடியா தான் வந்து இந்த ஹோஸ்ட் வந்து கொடுத்திருப்பாரு. But what will happen? There will be few chaos within with these people. ஸோ அதனால என்ன ஆகும்னா அங்கங்க ஒவ்வொருத்தரோட டேலுமே வந்து பாதி பாதியா நின்றும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அண்ட் சாசருக்கும் வந்து அவருக்கு உடம்பு சரியாம போய் he will not have proper financial support. அதனால அவரும் இதை எழுதுறத பாதியோடய விட்டுருவாரு. ஸோ he planned to write 120 tales, but only 24 was finished. ஓகே. ஸோ இந்த டேலோட ஆர்டர் எப்படின்னா, இவர் வந்து ஹாரி பெய்லி என்ன ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னா, யாரு பெஸ்டா கதை சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் என்னோட இன்ல ஃப்ரீயான சப்பர் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அண்ட் they'll be drawing a lot. ஸோ யாருக்கு இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் ஸ்ட்ரா வருதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் கதை சொல்லணும் அப்படின்வாரு. அந்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி was said by the knight, and the last story was said by the parson. Okay, so this is the overview of Chaucer, and I'll show you the characters. Wait a second. ஸோ கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். யார் யாரு என்னென்ன கதை சொல்லியிருக்காங்க அப்படின்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஆஸ் ஃபார் ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் அப்படின்னு பார்க்குறப்போ வி ஹாவ் த நைட். திஸ் நைட் he is very chivalric. நைட்னா யாருன்னா அந்த சோல்ஜர்ஸ், அதுல வந்து வெரி ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க தான் வந்து நைட். ஸோ இவரோட டேல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சைட் அண்ட் பாலமோன் இஸ் த டேல் செட் பை த நைட். நெக்ஸ்ட் இஸ் வந்து ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து யாருன்னா அவரோட பையன். ஓகே. ஸ்கொயர் இஸ் த சன் ஆஃப் நைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த கேரக்டர்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அண்ட் தென் ஒரு கேரக்டர் எழுதிட்டு இஃப் யூர் ரைட்டிங் இன் ரூல்டு நோட்னா ஒரு 3-4 லைன் விட்டுருங்க அந்த கேரக்டருக்கு அடுத்து. ஒன்லி தென் யூ கேன் ஃபில் இன் யார் யாரு என்னென்ன டேல்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றத யூ கேன் ஃபில் இன். ஓகே. ஸோ செகண்ட் இஸ் ஸ்கொயர். தேர்ட் இஸ் யோமேன். யோமேன் இஸ் த சர்வன்ட் டு நைட் அண்ட் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை டிஸ்கிரைப் பண்ற ஒரு ஃபேமஸான ஒரு லைன் இருக்கும். ஹி வாஸ் ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் அ மே ஃபிளவர் அப்படின்னு இருக்கும். ஸோ தட் லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்களுக்கு ஜென்ரல் ப்ரொலாக்ல வந்து கிடைக்கும், தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் யோமன். அண்ட் யோமனுக்கு அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாரஸ். ஸோ இவங்க பிரியாரஸ், இவங்களோட நேம் வந்து இஸ் எக்லாண்டைன். திஸ் நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இஸ் செகண்ட் நன். திஸ் லேடி வில் கம் அலாங் வித் பிரியாரஸ். ஸோ பிரியாரஸ்னா யாருன்னா நன், ஒரு சிஸ்டரா இருப்பாங்க. தட் இஸ் பிரியாரஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் செகண்ட் நன், அவங்களோட priest. Then we have monk and friar, merchant, clerk of Oxford. So clerk of Oxford is actually a student of Oxford. Next, sergeant of law, he is a lawyer. Then we have Franklin, haberdasher, carpenter, weaver, dyer, tapestry maker. இவங்க 5 பேரே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா they will be known as guilesmen. Next is the cook, shipman, physician, and wife of Bath. Wife of Bath is very, very, very important character. And next is parson, plowman, and Chaucer வந்து ஒரு இந்த ஃபுல் கேண்டர்பரி டேல்ஸ்மே அவர் ரொம்ப சட்டைரிக்கலா எழுதியிருப்பாரு, ஐரானிக்கலா எழுதியிருப்பாரு. அதுல முக்கியமா வந்து இந்த பார்சனை பத்தி அவர் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி எழுதியிருப்பாரு. அபவுட் பார்சன், நைட், plowman, and one more பர்சன். இவங்க 4 பேரை பத்தி அவர் தப்பா எழுதிருக்கவே மாட்டாரு. பட் அதர் தென் தட் மற்ற எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஃபுல் சட்டாய்டிக்ல எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் வி ஹேவ் மில்லர், மான்சிபிள், ரீவ், சம்மனர், பார்டனர், கேனன் யோமன், போஸ்ட் அண்ட் சாசர். அண்ட் ஃபைனலி இந்த இதுல வந்து சாசர் வந்து
அப்பாலஜி கேட்டிருப்பாரு. இஃப் இன் கேஸ் நான் எழுதினது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அப்பாலஜி என்ன டேர்ம்ல யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இட் இஸ் நோன் அஸ் ரிட்ராக்ஷன். ஸோ there was a question in net: did Saucer use the retraction in Canterbury Tales in assessment and reasonல வந்து வந்துருந்துச்சு. So know this, he ends the prologue with retraction. Okay, so இன்னைக்கு ஒரு 2 characters மட்டும் பார்க்கலாம். The knight. So knight is very let me see other details. Canterbury Tales பத்தி சொல்லிட்டோம் அப்படின்னா, I think from next class we can go on in details with characters. Okay, so literary features in the age order, literary features. So these are all the works of Chaucer. 3 stages பார்த்தோம்: French, Italian and English. Frenchல 2 work, Italianல 4 work, English periodல ஒரே work Canterbury Tales. And ஒவ்வொரு ஒர்க்குமே என்ன poetic deviceல எழுதியிருக்காரு அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு குட்டி ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. என்னன்னா, கோ டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் யுவர் சிலபஸ், நோ யுவர் சிலபஸ் இன் டீடைல். அண்ட் நாளைக்கு வரும்போது வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ரீட் த ப்ரொலாக் ஆஃப் கேண்டர்பரி டேல்ஸ் இஃப் பாசிபிள். இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த கேண்டர்பரி டேல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இன் கேண்டர்பரி டேல்ஸ் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் or else know the summary of Canterbury Tales. General prologue வர summaries வந்து எடுத்து பண்ணிக்கோங்க. And start taking notes, sit and read on your own. Okay, so this is on Canterbury Tales and Chaucer. So I think we can wind up with this. So இன்னைக்கு நம்ம பார்த்ததுல வந்து we had an overview of what is UGTRB, and then நமக்கு வந்துட்டு basics of English literature பார்த்தோம். That is the old English period, Anglo-Saxon, Anglo-Norman, and the age of Chaucerல Geoffrey Chaucer ஓட ஒரு outline பார்த்திருக்கோம். And we'll go in details for Canterbury Tales in the upcoming classes. Okay, so any doubts உங்களுக்கு இருந்துச்சுன்னா you can ask me. Raise your hand if you have doubts. இல்லனா நீங்க வந்து commentsல கூட you can put, if you have any doubts you can ask. Doubts இருக்குங்களா? If you are clear, it's fine. Excuse me, good evening. Yeah, yes sir. அந்த ஏஜ் ஆஃப் சார்சர் 340 to 400 தான மேம்? அவ்வளவுதான் மேம், இல்ல 450 வரைக்கும் வருங்களா? அதாவது சாசரோட லைஃப் பீரியட் தான் 1340 to 1400. ஏஜ் ஆஃப் சாசர் பாக்கும்போது you have the other writers who followed Chaucer. So until Spenceரோட starting வரைக்கும் பாத்தீங்கன்னா it will be kind of age of Chaucer. You have Scottish Chaucerian and English Chaucerians. So அவங்க அதை ஃபாலோ பண்ணி வரதுனால we move on to 1440. Okay, But Chaucerோட ஏஜ் வந்து லைஃப் டைம் 1440. ஓகே மேம். ஹட்சன் புக்ல வந்துட்டு 1340 to 1400 கொடுத்திருக்காங்க மேம். அத ஒரு கிளாரிஃபிகேஷன். Okay, fine. இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. That is your schedule for test. So test schedule வந்து பார்த்துக்கோங்க. So we start on 1/1. Okay, நம்ம வந்து நியூ இயரே வந்து எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா we go with unit 2. Okay, the makers of English. தெரியுதா? Is it clear? Is it visible? So on January 1, literature unit 2, the makers of English and Milton and Dr. Johnson. So உங்களுக்கு வந்து எத்தனை மார்க்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have total questions is 100 questions. So first on January 1, Milton and Dr. Johnson. 3rd January, development of prose and poetry. 5th January, development of fiction, drama. 6th, modern drama and modern fiction. 8th, literary movements, literary criticism and theory. And ஒரு நாள் gap போட்டு again we move on from 10th onwards, British literature and overview. 12th, British literature, American literature overview. 14th வந்து Indian literature overview. 16th, journalism and creative writing in English. 18th, teaching English in India.
ஸோ திஸ் இஸ் வாட் வி எண்ட் வித். ஸோ இது வந்து உங்களோட இப்போதைக்கான டெஸ்ட் ஸ்கெடியூல். ஸோ இது நம்மளோட மேஜர் பேப்பர் அப்படின்றதுனால மேக் ஷியூர் யூ கெட் டு நோ ஆல் த டீடைல்ஸ் அண்ட் ஹாவ் யோர் ரைட். ஸோ கீப் ஸ்டடிங். நல்லா இது கன்சிஸ்டண்டா படிங்க. ஓகே.